போன வருஷம் நான் என் பொங்கலுக்கு வச்ச மஞ்சள் ஒரு துண்டு மஞ்சள் தான் வச்சேன். அது எவ்வளோ செடிகள் வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு 5 6 செடி வந்திருக்குது. அப்புறம் இந்த தொட்டியில் வந்து ஒரு ஒரு கிழங்கு தான் வச்சேன். இந்த பாருங்கள், இந்த அளவு தான், அந்த சைஸ் தான் அந்த தாய் கிழங்கு. இது இந்த சைஸ் தான் இதுலேயும் வச்சுருந்தேன், இந்த தொட்டிலையும் வச்சுருந்தேன், அந்த இதுலேயும் வச்சுருந்தேன். இதில் 5 6 செடி வந்துருக்குது. இதில் ஒரு 3 செடி வந்துருந்தது பாருங்கள். எல்லாம் நல்ல பரவாயில்ல, நல்ல மஞ்சள் கிடச்சிருக்குது. இதை ஒரு ஒரு இதை நம்ம வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் பானை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நம்ம எடுத்து இதெல்லாம் உடச்சி நம்ம வந்து அவிச்சு வெயிலில் காய வச்சு பொடி பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் தானே இருக்குது. இது நம்ம ஒரிஜினலானது நமக்கு கிடைக்கிறது. இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணி பார்த்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் வந்து பொங்கலுக்கு வாங்குகிற இதை வந்து ஒரு துண்டை எடுத்து ஊனி வச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கணும். இவ்வளோ அளவுக்கு செடி வந்திருக்கு பாருங்கள், சந்தோஷமாக இருக்குங்க.